ஹலோ கைஸ், வெல்கம் கமிங் பேக் வாய்ஸ் ஆஃப் பேச மணி சேனல். போன எபிசோட் நம்ம என்ன பண்ணுறோம், டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்ட்ஸில் 273வது எபிசோட் பார்த்துப்போம். இப்போ 274வது எபிசோட் பார்க்குறோம். புதுசாக சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப விளையாட பேசுங்கன்னா நம்ம டேரெக்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போவோம். எடிட்டர் எங்கேயா இருக்க பிஜேத்தை படி ஸ்டார்டிங்லேயே இப்போ என்ன கேட்டால், அதாவது நம்ம அந்த லிங்கர் பொண்ணு, அதாவது நம்ம லிங்கர் தான், நான் நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இது லிங்கர் தான், நம்ம லிங்கர் தான். ஏன்னா கேரக்டர் அப்படி மாற்றிருக்கா, ட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்கா. நானே எபிசோடில் டேரெக்டாக லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு. இப்போ லிங்கர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, நம்ம ஹீரோ வருவாளா வரமாட்டானே அப்படின்னு பார்த்துருக்கோம். நீ அவன்லாம் வரமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பார்த்து இங்கே நிறைய வழிஞ்சு விடுறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணுங்க யார், அது 2 பேரும் யார், எதுக்கு இங்கே இருந்துருக்கு, ஏதோ இவர் அழகான பொண்ணுங்க எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் இன்னொருத்தன் கேட்டுக்கிருக்க. அவர் 2 பேரும் அதாவது கீரோத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிருக்க. அப்படி நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ தான் கட்டுக்க, நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றாம 3 பேரும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே பேசியிருக்கோம். அங்கேயாவது கை கட்டினா லிங்கர் பார்த்துட்டு லிங்கரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். நம்ம லிங்கர் பார்த்துட்டு ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிருக்க, நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி லிங்கர் வந்து கேட்டுக்கிருக்க. அப்படிங்க நம்ம சாப்பிட்றோம் காதலையும் வந்து அவளை வந்து கட்டி பிடிச்சிக்கிருக்க. 2 பேரும் இப்படி கட்டணும் மற்ற விசாரிச்சுருக்கு, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கோம். நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கான், அது என்னாச்சு, அதாவது ஈஜின் பண்ணி எதுக்கு வரல, அவளை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு. அவளுக்கு என்னமோ ஒரு பெரிய இது இருக்கான், வேறு செக்டர் கூட்டிப்பா, அதாவது ட்ராயிங் செக்டரில் வேறு செக்டர் கூட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம லிங்கர் வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போக அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிருக்கா. சரி அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறக்கும் போது அங்கிட்ட நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்க. நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கோம். சரி ஓகே நான் இங்கே உட்காரலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வந்து உட்காரவங்க. அங்கேருந்து நம்ம இந்த பொண்ணு வந்துச்சு, ட்ரான் பொண்ணு வந்து உட்காந்துருச்சு. ட்ரான் பொண்ணு வந்து உட்காந்துட்டு அது என்ன இது வந்து இங்கே உட்காந்துட்டா அப்படின்னு பார்த்துருக்கும் போது இங்கே நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் அதாவது வந்துக்கிட்டே எல்லாரும் பேசிக்கிட்டு எப்படி இருக்கீங்க, நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்போ நம்ம அப்படின்னு சொல்லி இருக்கோம். இங்கே 2 பேரும் காது தெரிஞ்சிருச்சு விளாண்டுருக்கேன். என் பேர் இது அப்படின்னு சொல்லி இவன் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்படியே 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க 3 நேரம். இன்ட்ரடியூஸ் ஆகிடுங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன், இன்னும் எதுக்கு நம்மளை கூட சேர விருப்பமாக இருக்காங்க, என்ன ரீசன் தெரியலையா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இங்கே அதை பற்றிலாம் நீ பேசாத, அதை பற்றி அதெல்லாம் உன்ட்ட சொன்னி நீ போய் அது என்னென்னு போய் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன விஷயம் நம்மள்ட்ட டீட்டெயிலாக சொல்லலை, இதை அப்படியே சப்ஜெக்டில் சொல்லியிருக்கேன், என்னென்னு தெரியல டீட்டெயில். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் இருக்கும்போது நம்ம லிங்கரை பார்த்துட்டு சரி ஓகே நீ நம்ம வந்து இன்றைக்கி நைட் வந்து ஒன்றா இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, என்னது நைட்டு ஒன்றா இருப்போமா, அதாவது என்னோடய ரூமில் நம்ம போய் ஒன்றா இருப்போமா, ஒரு சில டீட்டெயில்ஸ் அவன்கிட்ட கேட்க வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இங்கே நம்ம அதை ட்ரான் பண்ண ஒரு மாதிரியாக நின்றுக்கிருக்கா. இங்கிட்ட நெக்ஸ்ட்டில் சில பேர்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. அங்கேருந்து அதாவது அதாவது இந்த ட்ராகன் இதில் சிட்டியில் நம்பர் 1, அதாவது முதன்மை இதில் இருக்கவங்க இவங்க தான். இவன் வந்து எல்லாருமே மரியாதை கொடுத்தவனுங்க. என்னோட ட்ரீட்டுக்கு எல்லோரும் வந்து சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேரை சந்திக்க வேண்டியது இருக்குது போல இருக்குது. இங்கே வந்து சில பேர்லாம் வந்து நிற்கிங்க, ஒரு லெஜெண்டான இது ட்ராவல் பண்ணலாம். இங்கே வந்து நிற்கிறீங்க, என்ன தெரியல அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி போக அப்படின்னு நமக்கு ஏதாவது நினச்சி பார்க்கலாம். இவன் போன ஜென்மத்தில் வந்து நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் அந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு எதிரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே தூரத்துலேருந்து என்னமோ ஒரு வட்டம் மாதிரி ஒன்று வந்துருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு அழகான பொண்ணு, அதாவது ஒரு அழகான பொண்ணு நடந்து இருக்கு. அங்கேருந்து சாப்டர் கட் பண்ணி நெக்ஸ்ட் சாப்டரில் போகிறாங்க. அந்த ஒரு அழகான பொண்ணு நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. எதையாவது இவ பேர் வந்து இந்த டைனர் சிட்டியில் இவ பேர் யூசின். அது வந்து இந்த பொண்ணு யூசின் பண்ணுறது, இவ இருக்கு இப்படி அழகாக இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிருக்க. இங்கிட்டு நெக்ஸ்ட் இல்லை இப்படி அழகாக இருக்கான்னு பார்த்துக்க. அங்கிட்டு சீனில் அடுத்த இந்த கொதிக்கு நெருப்பு ஒழுக்கி அங்கிட்டு இருந்து ஒருத்தன் வந்துக்கிருக்க. யாரா இவன் இப்படி அடல் பறக்க வந்துக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இருக்க ஒரு சில பேரெல்லாம் பார்த்துக்கிருக்க. இப்படியே அனுபவிக்க அவன் வந்துக்கிருக்கு. அவன் வந்து அதாவது இவன் தான் நம்பர் 1 கிங்கில் இருக்கான் இப்போதைக்கு. நம்ம ஹீரோ நினச்சா போன ஜென்மத்தில் இவன் எல்லாரையும் ஆட்சி செய்ய அடிமையாக்கி வச்சுருந்தான், இந்த ஜென்மத்தில் எப்படி பண்ண போகிறானோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிருக்கேன். ஏன்னா போன ஜென்மத்தில் இவன் தான் நம்பர் 1 கிங்காக, இவனுக்கு கீழே எல்லாரும் ஆட்சி செய்கிற மாதிரி எல்லா கிளானும் இருந்துச்சு. நம்ம இன்னும் நம்ம டீமை வலுப்படுத்தணும், அதாவது நான் இன்னும் நிறைய கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிருக்கு. இங்கே நெக்ஸ்ட் சீனில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் இருக்குது. என்னடா ஒரு குரல் இருக்குன்னு பார்த்தா அதாவது இது ஏலம் விற்கிற இடம், அதாவது இந்த ஏலத்துலேருந்து யாரும் என்ன பொருளை வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணு வந்து அழகாக இருக்க பார்த்து இவன் வந்து சொல்லி வந்துருக்குன்னு ஒருத்தவன். சரி அந்த பொண்ணு வந்து இன்றைக்கான ஏலத்தில் அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனு, இதுக்குள்ளே இருக்க ஒரு ட்ராகனை வச்சு நீங்கள் உங்களை லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை அப்சர்வ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் ஏலம் கேட்டுக்கிருக்கேன். இங்கிட்ட வந்து ஏலம் கேட்டுக்க எல்லாரும் கேட்டுக்கிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன், இந்த இது என்ன அவ்வளோ இது காசுலையா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட சொல்லியிருக்கும் போது எப்படியே ஒவ்வொருத்தான் ஏலம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னொரு பாட்டில் பார்க்குறான். இந்த பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டில் உங்களால் வாங்கி தர முடியுமா கூப்பே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பைக்கிட்ட வந்து கேட்டுக்கிருக்க. தாராளமாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பையும் வந்து கேட்டுக்கா. அதாவது நமக்கு கூப்பையும் அந்த வெள்ளை மண்டையும் தான். அதாவது நம்ம கூப்பை எவ்வளோ காசு ஏற்றுறான், அதே மாதிரி வெள்ளை மண்டையும் இருக்கான். வெள்ளை மண்டையும் காசு ஏற்றிக்கிட்டு இருக்கேன், நம்ம கூப்பையும் காசு ஏற்றிக்கிறேன். 2 பேரும் மாற்றி கட்டில் இப்படி காசு ஏற்றிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம கூப்பை இருக்க எல்லா காசையும் வச்சு வாங்கிக்கிருக்கான். சரி இந்த பொருள் உங்களுக்கு தான் சொல்லி அந்த பொருளையும் வந்து நம்ம இதுகிட்டே வந்து கொடுத்துட்டாங்க நம்ம கூப்பைக்கிட்டே. அப்படி ஒரு கோல்டன் பாடி எடுத்து அதுக்குள்ளே ஒரு பிக்சல் ஒன்று காட்டியிருக்கா. இந்த இடத்துல 10,000 சொல்லியிருக்கும்போது அதையும் நம்ம கூப்பை வந்து கேட்டுருக்கா.
இப்படியே நமக்கு போய் ரேட் ஏற்றிக்கிட்டே போக அவனை அங்கிட்டு ரேட் யாரா இவங்க எப்படி ரேட் ஏற்றிக்கிட்டே போய்க்கிருக்காங்க இவன் யாரா இவங்க அப்படின்னு சொல்லி நான் சில பேர்லாம் பேசிக்கிருக்கேன். நமக்கு 20 பார்த்துருக்கேன் என்னடா நடக்குது இங்கடா ஒன்று தான்டா வாங்க தோணும் இத்தனை தான் வாங்கியிருக்கானே இவன் சொல்லியிருக்கேன். அங்கேருந்து ஒரு லோட்டஸ் காட்டுறாங்க. அதாவது இந்த லோட்டஸ்லேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனு அதை ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்னு சொல்ல முடியாது ஒரு காயின் மாதிரி வந்துருக்கு. இதையே நமக்கு கூப்பை வந்து பாருங்க அது ஒரு ஹார்மர். இந்த ஹார்மர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்மர் சொல்லி நம்ம கூப்பையும் காசு ஏற்றிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி முட்டாளுகள் தான் இப்படி காசு ஏற்றுவான்னு சொல்லிட்டு நம்ம இவன் இப்போ சொல்லிட்டு இவனே காசு அதிகமாக போட்டுருவான். இவனே காசு அதிகமாக போட்டு இதை வாங்கிறேன். ஒரு சில முட்டாளுக்கு தான் இவ்வளோ காசு போட்டு வாங்குவான். அந்த ஆரம்பம் சும்மா ஒரு 10,000 தான். அதுக்கே நீ 20,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். இங்கே நீ லிங்கர் பண்ணால் சிரிச்சுக்கிருக்க. இங்கே எல்லாரும் சிரிச்சுருக்கா யாரா இவன் முட்டாளாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஐயோ ரொம்ப இதுவாக போச்சு அப்படின்னு இருக்கும்போது இவன் இங்கே பார்த்துக்கிருக்கான். இவன் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லி இவனை கொஞ்சம் இதில் இருக்க 2 பேரும் இப்படி வந்துக்கிட்டு இருக்க. சரி நம்ம இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே நம்ம அதாவது இந்த நெருப்போட வந்தா இருப்பேன். அவனும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் கிளம்புறதுக்கு தயாராக சரி இப்படி நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து பேச வேண்டாம் நம்ம இடத்துக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஓகே அங்கே நம்ம போய் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கிளம்புறோம். இதோட எபிசோடு முடியுது. அடுத்தபடியாக ஸ்லே ஆஃப் காடர்ஸ் கண்டினியூ பண்ணுவோமா என்னென்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுவும் ஆன்கோயிங்கில் இருக்க போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால தான் ஒரு நாளில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.